உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ராஜீவ்காந்தி கொலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சாந்தன், முருகன், பேரறிவாளன் வழக்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி அவர்களின் தூக்கு தண்டனை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது அவர்கள் தூக்கு கயிற்றிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை எழுந்துள்ளது. இந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டிருக்கும் பேரறிவாளனின் தாயார் அற்புதம் அம்மாள் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையை நம்முடைய செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார். தனது மகனுக்காக பேரறிவாளனுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவும் குறிப்பாக மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என போராடி கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் அவரிடம் நேரடிக்கான பேட்டியை கேட்கலாம். வணக்கம்மா. குறிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் போராட்டத்தை மேற்கொண்டுகிட்டு இருந்தீங்க, தனியாளாகவும் போராட்டத்தை மேற்கொண்டு இருந்தீங்க. மரண தண்டனையே கூடாது அப்படின்ற இடத்துல இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல என் பையனுக்காக தான் போராட்டத்தை தொடங்கினேன். ஏன்னா எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவன் சொன்னான். நானும் சொன்னேன் ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் என் பையனுக்கும் தொடர்பு இல்லைன்னு. அது யாரும் நம்பலை. இருந்தாலும் என் பையன் நிரபராதின்றதை நான் நிரூபித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். மக்கள்கிட்ட நான் தனி ஒரு ஆளாகவே எல்லா இடத்துக்கும் போனேன். வர தலைவர்களெல்லாம் அரவணைச்சி அவங்களோடெல்லாம் போயிட்டு 22 ஆண்டை கடந்துட்டேன். இந்த 22வது ஆண்டில் தான் மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கம் கிருஷ்ணய்யரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தின் மூலம் செல்வராஜ் முருகையனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் தான் ஆக்கப்பூர்வமாக உயிர் வழி சக்கி அடிக்கும் சத்தம் அப்படின்ற ஆவணப்படத்தை எடுத்து மரண தண்டனைக்கு எதிராக பேசப்படுற ஒரு நிஜமான ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். அது எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ பேசப்படுது. உண்மையிலேயே மரண தண்டனை ஒழிக்கப்படணும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட என் மகனை காப்பாற்ற மட்டும்னு நிறைய பேர் நினச்சி கொச்சப்படுத்தினவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. வர நான் எல்லா மக்களையும் மரண தண்டனை சிறைவாசிகள்லாம் சந்திக்கும் போது எல்லாமே அப்பாவிகளாக இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஒரு மாறுதல். எல்லாமே அப்பாவியாக இருக்கிறாங்க. என் பையனுக்கு போராட நாங்கள்லாம் இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னும் போது ஒட்டுமொத்த மரண தண்டனை எதிர்த்து நாம் குரல் கொடுக்கணும் இந்த அமைப்பின் மூலம். அப்படின்றதுனால தான் இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் செயல்பட தொடங்கினோம். இப்போ நம்ம சதாசிவம், நம்ம நீதிபதிகள், இப்போ சதாசிவம் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைக்கி கொடுத்துருக்கிற தீர்ப்பு ஒரு மனிதநேய தீர்ப்பு. இது எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஒரு மனித நேயரை நாம் நீதிபதியாக பெற்றிருக்கிறோம், அதுவும் தலைமை நீதிபதியாக, அதுவும் ஒரு தமிழரை. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு உயிர்னா அந்த உயிரோட வலி என்ன, வேதனை என்ன, அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னால் ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு துடிக்கிற மக்கள்கள் மத்தியில் சட்டத்தையும் நீதியையும் சொல்லிக்கிட்டு சகட்டு மேனிக்கு மரண தண்டனை கொடுத்த நீதிபதிகள் மத்தியில் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத சொல்கிற விதமாக இன்றைக்கி நீதியரசர் இப்போ கொடுத்துருக்க தீர்ப்பில் கூட அதிக காலங்கள் சிறை தண்டனை இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கக்கூடியவரும் அதிக காலம் சிறை தண்டனை இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அதே சொல்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் அவர் 14 பேருக்கு ஆயுள் தண்டனையாக கொடுத்துருக்காரு. நிபந்தனையற்ற ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் போராடினது எதுக்குன்னா மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு நீண்ட காலம் நாங்கள் சிறையில் இருக்கிறோம், எங்கள் தண்டனை நிறைவேற்றப்படலை, எங்களை உடனே வெளியிடணும்னு. இதில் வீரப்ப நாட்கள் ரொம்ப பாவமானவங்க. என்ன காரணம்னா கீழ் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆயுள் தண்டனையே அதிகம், நாங்கள் இந்த குற்றத்தை செய்யலைன்னு அவங்க உச்சநீதிமன்றம் போனோன்னா அங்கே தான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது கொடுமையாக. இது எல்லா கொடுமைகளும் நீங்கி இப்போ மக்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இதே வெற்றியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போய் மக்கள் எல்லாம் மரண தண்டனையே இந்திய சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கிறதுக்கு பாடுபடணும் அப்படின்றத தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த மரண தண்டனை என்பது கடவுள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்றது கூட ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்தது. அந்த நிலையில் தலைமை நீதிபதி சதாசிவம் இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பது உலக அளவிலான ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்பு செல்வன்.